புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசித்து நாம் எபேசியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுக்குள்ளே ஆதி காலங்கள் முதல் மறைந்திருந்த இரகசியத்தினுடைய ஐஸ்வர்யம் இன்னதென்று எல்லாருக்கும் வெளிப்படும்படியாக காணப்படுகிறதற்கு இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய கிருபை பவுலுக்கு எதற்காக அளிக்கப்பட்டது என்று சொன்னால், ஆதி காலங்கள் முதல் மறைந்திருந்த இரகசியத்தினுடைய ஐக்கியம் இன்னதென்று எல்லாருக்கும் தெரியப்படுத்தும் பொருட்டு. அப்போ ஆதி காலம் முதல் ஒரு இரகசியம் மறைந்திருந்தது, அநேகருக்கு தெரியப்படாமல் இருந்த ஒரு விஷயம். உதாரணமாக ஒரு இரகசியத்தோட பற்றி சொன்னால், ஆதி ஆகமத்தில் நாம் வாசிக்கும் பொழுது தேவன் தன்னுடைய சாயலாக நாம் மனுஷனை சிருஷ்டிப்போம் என்று தான் சொல்லியிருக்கு. பன்மையில் சொல்லியிருக்கு, ஒன்றாக சொல்லவில்லை. நான் என்னுடைய சாயில் மனுஷனை சிருஷ்டிப்பேன் என்று அவர் சொல்லாமல், நாம் நம்முடைய சாயலாக மனிதனை சிருஷ்டிப்போம் என்று தான் சொல்லியிருக்கு. அப்போது தேவன் ஒருவராக இருந்தாலும் அவருக்குள் பன்மை விளங்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு ரகசியமான விஷயங்கள். அதே போல் தொடர்ந்து வாசிக்கும் பொழுது ஜனங்கள் பாபேல் என்ற அந்த டவர் கட்டும் பொழுது அப்பவும் நாம் அங்கு பார்க்கிறோம், ஜனங்கள் தங்களுடைய மனசிந்தனைக்கு ஏற்றதெல்லாம் செய்கிறார்கள். நாம் இறங்கி போய் அப்படிதான் சொல்லியிருக்கு. நான் இறங்கி போயின்றதல்ல அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் இறங்கி போய் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கு. நாம் அந்த வசனத்தை வாசிக்க வேண்டும் என்றால் ஆதியாகமம் 1ஆவது அதிகாரம் 27வது வசனம். பின்பு தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாகுமாய் சிருஷ்டித்தார். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார் என்று சொல்லியிருக்கு. அதுக்கு முன்னாடி வசனம் வாசிக்கும் போது 26வது வசனம், பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை சிருஷ்டிப்போமாக என்றுதான் சொல்லியிருக்கு. புரியுதுங்களா? அங்கேயும் இரண்டு இடமும் பார்க்கும் பொழுது பன்மையில தான் அது சொல்லியிருக்கு. இது ஒரு ரகசியமான விஷயமாக தான் இருக்கிறது. அப்புறம் நம்ம தொடர்ந்து விஷயத்தை நாம் பார்த்து வரும்பொழுது, அதே ஆதியாகமத்தில் மனுபுத்திரர் கட்டுகிற நகரத்தையும் கோபுரத்தையும் பார்க்கும்படி கர்த்தர் வந்தார். அப்பொழுது கர்த்தர், இதோ ஜனங்கள் ஒரே கூட்டமாய் இருக்கிறார்கள், அவர்கள் அனைவருக்கும் ஒரே பாஷையும் ஒரே இது, அவர்கள் எதை செய்து தொடங்கினார்கள். இப்பொழுதும் நாங்கள் மனதில் நினைக்கிறது ஒன்றும் தடைப்பட மாட்டாது என்று நினைக்கிறார்கள். நாம் இறங்கி போய், மனிதர்கள் பன்மையா இருக்கிறது போல அவர்களுடைய சிந்தனையெல்லாம் அவர்கள் நிறைவேற்றுகிறார்கள் என்று சிந்தனை சொல்லிட்டு அவர் சொல்றார், அவர்களும் நம்மை போல ஒருவர்கள். நம்மை போல, என்னை போல ஒருவர்கள் அல்ல, நம்மை போல நாம் இருக்கிறது போல இவர் ஒருவர் பேசுவதை நாம் இறங்கி போய். இங்கெல்லாம் நாம் பார்க்கும் பொழுது எல்லா இடத்துலையும் தேவன் தன்னை நாம் நாம் என்று தான் சொல்றோமே தவிர நான் நான் என்று அவர் அங்கு சொல்லவில்லை. அதை பார்க்கும் பொழுது அங்கு ஒரு ரகசியம் அடங்கி இருக்கு. என்ன ரகசியம்? தேவன் தேவத்துவம், தேவன் ஒருவராக இருந்தாலும் தேவத்துவம் என்பது பன்மையில் இருக்கு. இந்த ரகசியத்தினுடைய ஐக்கியத்தை, ஐக்கியம் என்றால் ஒருவரொருவர் இசைந்து செயல்படுவதுதான் ஐக்கியம் என்று சொல்லியிருக்கு. இந்த ஐக்கியத்தை, ரகசியத்தை சொல்லிக் கொடுக்கும்படி தேவன் எனக்கு கிருபை தந்திருக்கிறார். அப்போ இந்த ஐஸ்வர்யத்தின், இந்த ஐக்கியத்தின் ரகசியம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஏன் சொல்லிக் கொடுக்க வேண்டும்? சொல்லிக் கொடுக்கணும் என்ன ஆகும்? நரகத்தில் தள்ளிடுவார் ஆண்டவர், இப்படியெல்லாம் நமக்கு கேள்விகள் எழும்பலாம். சொல்லிக் கொடுக்கலன்னா ஆயிடுதுன்னு. அப்போது ஏன் சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்றால், ஒரு விசுவாசி அவன் யாராக இருந்தாலும் இயேசுவை அவன் ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெற்று இந்த உலக வாழ்க்கையில் வாழும் பொழுது
எந்த ஆவிக்குரிய சிந்தனையும் இல்லாமல் அவன் வாழக்கூடாது. அவன் எதை அறிக்கையிட்டானோ, அவன் எதை ஞானஸ்நானம் என்று ஏற்றுக்கொண்டானோ, ஏன் திருவிருந்தில் பங்கு பெறுகிறான், நீ யார் என்ற நல்ல உணர்வுடன் அவன் செயல்பட வேண்டும். ஏதோ கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்தோம், கிறிஸ்துவன் என்னமோ பாஸ்டர் சொன்னார், ஞானஸ்நானம் எடுத்தேன். நான் நியூசிலாண்டில் இருக்கிற காலத்தில் அங்கு திடீர்னு ஒருத்தர் சாட்சி சொன்னார் ஞானஸ்நானம். அவர் ஞானஸ்நானம் எடுக்கிறது யாருக்குமே தெரியல. சாட்சி சொன்னது, ஞானஸ்நானம் எடுத்தவங்களாம் சாட்சி சொல்லுங்க பாஸ்டர் சொன்ன உடனே இவர் ஏன் சொல்லி சொன்னார், கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம், இன்று நான் ஞானஸ்நானம் எடுக்கும்படி ஆண்டவர் என் வாழ்க்கையில் தருணத்தை கொடுத்தாரு. அப்புறம் அவர் சொன்ன விஷயந்தான் சிந்திக்க வச்சது. நான் கத்தோலிக்க குடும்பத்தில் பிறந்தேன், நல்லா தான் என் வாழ்க்கையில் இருக்குது, எந்த குறைச்சலும் என் வாழ்க்கையில் இல்லை. ஆனால் பாஸ்டர் சொன்னார் ஞானஸ்நானம் எடுத்த பரலோகம் போவேன்னு, அது எதுக்கு ஒரு குறைன்னு நான் அதை பெண்ணாச்சி நீ எடுத்த ஞானஸ்நானத்துக்கு என்ன விலை கொடுத்த நீ, அது ஏன் ஒரு குறை, ஞானஸ்நானம் பரலோகம் போகிறதுக்கு ஒரு தடை, அதனால ஞானஸ்நானம் எடுத்துட்டேன். அப்புறம் சொன்னார் அப்படி எடுத்தாச்சுன்னா உன் ஒய்ஃபுக்கு இங்கே வேலையும் கிடைக்கும்பா. ஏன்னா நியூசிலாண்டில் இப்போ நம்ம நாடு விட்டு வேறு நான் தேசத்துக்கு போகிறோம், உடனே வேலையெல்லாம் கிடைக்காது, அது பாட்டுக்கு சுத்தணும், அப்போ தான் வேலை கிடைக்குது. மூச்சு விடுறதுக்கே காசுன்ற போல தான் அங்கே எல்லாம் வெளிநாட்டில் காசு தான். அப்போ எத்தனை நாளுக்கு தாக்கு பிடிக்குது. அப்போ உடனே வேலை கிடைச்சலாம் இருக்கும். இப்போ ஞானஸ்நானத்துக்கு தடையாகவும் இருக்கக்கூடாது. அப்புறம் வேலையும் கிடைக்கணும் அவர் சொன்னார். அதனால் அது ஒரு தடையாக வேண்டான்னு நான் ஞானஸ்நானம் எடுக்கும்படி தேவனை கிருபை செய்கிறேன். இது என்ன கிருபைன்னு புரியும். அப்போ எதுக்காக ஞானஸ்நானம் எடுத்தேன், ஏதோ பரலோகம்னு போகணுமே, அது தடைய வேண்டாம் அப்படின்னு ஞானஸ்நானம் எடுத்தேன். அப்புறம் எடுத்த என் ஒய்ஃபுக்கும் வேலை கிடைக்கும், தடைகளெல்லாம் உடைச்சிட்டு வரான்னு சொன்னப்போ ஞானஸ்நானம் எடுத்தேன். அப்போ ஞானஸ்நானத்தினுடைய ரகசியம் என்ன, இதை சொல்லி போதிக்க வேண்டும். இங்க சொல்லப்பட்டிருக்கு, தேவனுக்கு கிருபை கொடுத்திருக்கிறார் இந்த ஐக்கியத்தின் ரகசியத்தை ஜனங்களுக்கு வெளிப்படுத்தும்படிக்கு. அதை வெளிப்படுத்தி புரிந்து விசுவாசித்து ஒருவன் முன்னுக்கு வரும் பொழுது அவனுக்கு அது ஞானஸ்நானம் என்ற தாகம் அவனுக்குள் ஆவியானவர் உண்டாக்குறார். அப்படி அவன் ஞானஸ்நானம் எடுத்து வாழ்க்கை விசுவாச வாழ்க்கை வளர வேண்டும் என்றால் தேவனுடைய ஐக்கியத்தின் ரகசியத்தில் அவன் பழகி பெருக வேண்டும். அதெல்லாம் எனக்கு தெரியாது பிரதர், ஏதோ போனோமா எடுத்தோமா வந்தோமா என்ற வாழ்க்கையை வாழ்ந்தால் சாத்தான் அப்படியே கிள்ளி. அதற்காக தான் நான் வேரூன்றி வளர வேண்டும் என்ற சித்தம் பரிசுத்தாவியர் இருந்தனால்தான் ஆவியானோட மூலமாக பவுல் இந்த விஷயத்தை அந்நிய ஜாதிகள் நமக்கு இல்லைன்னா நம்மை போல் உள்ளவர்களுக்கு வெளிப்படுத்தினார். உதாரணமாக நம்ம பார்த்தோம், சிருஷ்டியிலும் சரி பாபேல் டவர்லையும் சரி நாம் தான் ஆண்டவர் சொல்றதை தவிர நான் என்று சொல்லவில்லை. அப்போ அங்கே ஒரு ரகசியம் ஐக்கியப்பட வேண்டியதாக இருக்கு, இல்லைன்னா ஒரு ஐக்கியத்தின் ரகசியம் அங்கு வெளிப்பட வேண்டியதாக இருக்கு. ஏன் நமக்கு அது வெளிப்படுத்த வேண்டும்? அதே எபேசியர் புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. பாருங்க, நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டால் மட்டும் பத்தாது, அவருடைய கட்டளைகளை கை கொண்டால் மட்டும் பத்தாது, விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அறிவில் நாம் பழகி பெருக வேண்டும். சும்மா அப்படியே கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்ந்துட்டும் பிரயோஜனம் இல்லை. ஏன்னா அங்க சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, குற்றமில்லாதவர்களாய் இருக்கும்படிக்கும் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கும்படிக்கும். அப்ப அந்த அன்பில் எப்பதான் பரிசுத்தம் போகும்? அப்ப அன்பில் அசுத்தம் ஒன்று இருக்கு. யோசித்து பாருங்க, அன்பில் என்ன இருக்கு? அசுத்தமான அன்பும் இருக்கு. யாருக்குள்ள இது பேசிருக்கு? எபேசியர் என்ற சபைக்கு பவுலால் எழுதப்பட்ட புஸ்தகம். அப்ப ஆதி அன்பில் இருக்கின்ற ஒரு சபை, அந்த சபைக்கு பவுலால் எழுதப்பட்ட புஸ்தகம். நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்போ அன்பில் அசுத்தமும் வரக்கூடிய சூழ்நிலை உண்டு. அது ரெண்டு அன்புலையும் இருக்கு. மனிதன் மனதுக்கு செலுத்த அன்புலையும் இருக்கு, மனிதன் தேவனுக்கு செலுத்துகிற அன்புலையும் பரிசுத்த குறைவு உண்டாகும். அப்போ அதில் நாம் பரிசுத்தம் உள்ளவராக இருக்கணுமா? அப்புறம் என்ன சொல்லப்பட்டிருக்கு? நாம் குற்றமில்லாதவர்களுமாய் இருக்கும்படிக்கு. நாம் என்று சொல்ற நாம் யாரு? கிறிஸ்துவர்கள், விசுவாசிகள்.
இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள், சட்டத்தை கடைபிடிக்கிறவர்கள், அவர்கள் குற்றமும் இல்லாதபடி இருக்கணுமா? அப்போ குற்றம் இல்லாமல் இருக்கிறோன்னா ஆவியானவரோட என்ன பெரிய தேவைப்படுதாங்க? நமக்கு தெரியாதா? போய் சொல்லக்கூடாது, கொலை செய்யக்கூடாது, திருடக்கூடாது, அடிக்கக்கூடாது, கோபம் பண்ணக்கூடாது, விபச்சாரம் செய்யக்கூடாது, எல்லா அப்பா அம்மா பேச்சு கேட்கணும், புருஷனை இது பண்ணணும், மனைவியை நேசிக்கணும், பிள்ளைங்க, இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். அப்போ அன்பில் பரிசுத்தமும் குற்றமும் இல்லாதவள இருக்க முடியும். அப்போ அது நம்ம நினைக்கிற குற்றம் அல்ல. நாம் நினைக்காத சில குற்றங்கள் உண்டு ஆவியுடைய வாழ்க்கை. நாம் நினைக்கிற பரிசுத்தம் அல்ல. ஆவியுடைய வாழ்க்கையில் சில அசுத்தமும், நாம் பரிசுத்தம் என்று நினைச்சிட்டு நடப்போம், ஆனால் சில நேரத்தில் அது அசுத்தமாக தான் இருக்கும். நாம் குற்றம் இல்லைன்னு நினைச்சிட்டு போயிட்டு இருப்போம், ஆனால் அது குற்றத்துக்குள்ள தான் வாழ்ந்துட்டு இருப்போம். இதை ஜனங்களுக்கு தெரியப்படுத்தும்படிக்கு, ஏன்னா இவர்கள் வீணாக கூடாது. ஏன் தெரியுமா? கிறிஸ்து இயேசுக்குள் உலக தோற்றத்துக்கு முன்னே உங்களை என்ன பண்ணியிருக்கேன், நான் தேர்ந்தெடுக்கிறேன். நீ ஒரு பொழுதும் கெட்டு போக கூடாது. நான் நல்லதா வழியில் தான் போயிட்டு இருக்கிறேன் நினைப்புல போயிட்டு இருப்பேன், ஆனால் நல்ல வழியில் எல்லாம் போகிறது, நீ தப்பான வழியில போயிட்டு இருப்பேன். இதை புரியப்படுத்தும்படி அப்ப என்ன இருக்கு? முக்கியமா அவனுக்கு இந்த விஷயத்தை புரியப்படுத்த வேண்டும் என்றால் அதனுடைய அஸ்திவாரமே இந்த ஐக்கியத்துடைய ரகசியத்தை புரிஞ்சுக்கணும். இந்த ஐக்கியத்தினுடைய ரகசியத்தை புரியாத வரைக்கும் அவன் பரிசுத்தமான வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருப்பான்னு நினைப்பான். ஆனால் பரிசுத்தமான வாழ்க்கை அல்ல. அவன் நாசம் எடுத்திருப்பான், தசம் கொடுப்பான், காணிக்கை கொடுப்பான், தவறாமல் சபைக்கு போவான், எல்லாம் செய்வான். ஆனால் ஆவியினுடைய விஷயத்தில் பார்க்கும் பொழுது உபதேசத்தில் கோளாறு உண்டாக்கியாச்சுன்னா அங்கே பரிசுத்தம் என்ன பண்ணிதான் பிரயோஜனம்? பிரயோஜனமே. பார்க்கறதுக்கு நல்லா குழம்பு அப்படி அழகா இருக்கும், கலர்ஃபுல்லா இருக்கும், நல்லா இருக்கும், கஷ்டப்பட்டு செஞ்சிருப்பாங்க, நாளெல்லாம் செலவும் பண்ணியிருப்பாங்க. ஆனால் ரொம்ப விலை கம்மியான உப்புன்றது கொஞ்சம் தான் போடணும். அது போடலைன்னா என்ன பிரயோஜனம்? எல்லாம் வீண். ஐயோ அவ்வளோ செலவு பண்ணி சமைச்ச குழம்பாச்சே, பரவாயில்ல சாப்பிடலான்னு சாப்பிட முடியுமா? வாயில வச்சா வாந்தி வர மாதிரி தான் இருக்கும். கொமட்டுதுப்பா. உப்புன்றது எவ்வளோ விலை கம்மியா? இந்த சமையல் விஷயங்களில் விலை கம்மியானது தான் அள்ளி போடுறோமா? அதுவும் இல்லை, கம்மியாக கொஞ்சம் தான் போடுறோம். ஆனால் அந்த கொஞ்சமான உப்பு, விலை கம்மியான உப்பு, கஷ்டப்பட்டு ஆயிரக்கணக்கான ரூபாய் செலவு பண்ணி செய்கிற சமையலில் நீ போடாவிட்டால் அந்த சமையலே உப்பில் தான் போடும். அதே போலதான் சின்ன விஷயம் தான் ஆவிக்குரிய விஷயம். என்ன பெரிய உபதேசம் இது, இப்படி சொன்னா என்ன பெரிய விஷயமா என்று சொல்லி அந்த விஷயத்தை எடுத்தால் அங்கதான் அவர் புள்ளியே வச்சிருக்கார். அந்த ஒரு சின்ன தப்பு போதும் ஆவிக்குரிய வழி ரூட்டே மாற்றி கொண்டு போயிடுவாங்க. அதனால அவர் அவ்வளோ பிரயாசப்படுறார் இந்த எபேசியர் என்ற புஸ்தகத்துல. விளக்கி 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 ஒவ்வொரு முடி என்றது போல அவர் சொல்லிக்கிட்டே போறார் அந்த ஒவ்வொரு புத்தகத்தில். இதே இந்த ஐக்கியத்தின் ரகசியத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்ப ஒரு ரகசியம் இருக்கு. இது புரியாததுனால்தான் யார் எப்படி புரிந்தார்களோ அப்படி தங்களுடைய உபதேசத்தை எடுத்தார். உதாரணமா நமக்கு இந்த செவன்த் டே சர்ச்சை கொடுத்தவர்கிட்ட காணிக்கை கொடுக்கறதுக்கு நான் போனேன். அப்போ என்ன பண்ணுறது, சொல்றது நம்ம கேட்டான், நம்மளும் உதவி செஞ்ச ஆளு தானே. எங்கள் பைபிள் ஸ்டடிக்கு வாங்க, சபையெல்லாம் கூட்டிகிட்டு வாங்க, ஷாபத்தோட ரகசியத்தை சொல்லித்தரான். சரி 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 எல்லாம் சரி சரின்னு போட்டேன். நம்ம காரியம் நடக்கும். வேற இடம் இல்லை, அர்ஜென்ட் இருக்கு. அப்போ ஒரு புக்கு கொடுத்தார், இதை படிங்க உங்களுக்கு ஞானம் உண்டாகும். சரி கொடுக்க, அதுவும் வாங்க. வீட்டை கொண்டாந்து சும்மா கொண்டு என்னதான் இருக்குல்ல பெரட்டி பார்த்தா, ஸ்டார்டிங்கும் பார்த்தேன் கடைசியும் பார்த்தேன். வெளிப்பாடு ஒரு டாபிக்கே அவங்க தூக்கி போட்டாங்க, அதில் இல்லவே இல்லை. 1000 வருஷம் சாத்தானை தேவனானவர் சங்கிலியில் கட்டி போடுவார் என்று சொல்லப்பட்டிருக்கு. இது மற்ற கிறிஸ்துவ சபைகள் போதிக்கின்றன, சாத்தானை சங்கிலியால் கட்டி தான் போடுறதுன்னு. அப்படி எல்லாம் விஷயம். சங்கிலியால் கட்டுவது என்றால் இந்த உலகத்தில் யாரும் ஜீவிக்க மாட்டார்கள். அந்த காலத்தில் சாத்தான் மட்டும்தான் இந்த காலத்தில் ஜீவிப்பார்கள். அப்போ கெட்டி போடணும்னு அர்த்தம் அவனை செயல்படுத்தாதபடிக்கு. அவன் யார் இடத்துல போய் ஏமாத்துவான்? மனுஷனை இங்கே வாசம் செய்வதில்லை. இந்த பூமியில், வறண்ட பூமியில் சாத்தான் மட்டும் வாழ்ந்துட்டு இருப்பான். விசுவாசிகள் தேவனிடத்திலும் அவிசுவாசிகள்
கல்லறையிலும் இருப்பார்கள், பூமியில் யாருமே வாசம் செய்யவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த டாபிக்ல அவங்க போறாங்க. இடையில ஒரு அதிகாரத்தை அவங்க முழுகிட்டாங்க. அடுத்த அதிகாரத்தில் போவாங்க. நான் புதிய வானத்தையும் புதிய பூமியை வர காண்டேன், அதுக்கு கூட நீளம் உயரம் இருக்கு. இடையில ஒரு அதிகாரமே இருக்கு. சாத்தானை அவர் சங்கிலியில் இருந்து கழட்டி போடுவார். சிறிது காலம் ஜனங்களை மறுபடியும் ஏமாற்றுவார். அர்மதோன் என்ற யுத்தம் வரும். அந்த யுத்தத்தில் சாத்தான் தோற்கப்படுவான், அவர் நரகத்தில் தள்ளப்படுவான் என்ற அந்த டாபிக்கே அங்கு ஏன் இல்லை? ஏன் இல்லைன்னா இவர்கள் சொன்னதை ஜனங்கள் கேட்பார்கள். உலகத்தில் யாருமே வாசம் செய்யலையே, அப்ப யாரிடத்தில் சாத்தான் போய் 1.5 வருஷம் ஏமாத்தி மறுபடியும் யுத்தத்துக்கு ஆயுதம் பண்ணுவான்? யாதோ உலகமும் இல்லையே உலகத்துல என்ற கேள்வி ஜனங்கள் கேட்பாங்க. பாருங்க, தங்களுக்கு ஒரு புக்கை டைப் பண்ணி அதை கொடுக்குறாங்க. இப்படிதான் ஒருவேளை நீங்க கேட்கல, நமக்கு என்ன பிரதர், சாத்தான சங்கிலியில போட்டா என்ன, சாத்தான் தலை விரிச்சு ஆடினா நம்ம தான் கர்த்தர் வந்தா போறோமே. உண்மையான விஷயம். ஆனா அந்த விஷயம் தெரியாமல் ஒருவேளை உன்னை இந்த பூமியில் நிப்பாட்ட வேண்டும் என்ற சிந்தனையில் கர்த்தர் இங்கே விட்டார் என்றார். உன்னுடைய சிந்தனை என்ன? பூமியில் இனிமே யாருமே இல்லையா? அப்ப யார் இங்கதான் யாருமே இல்லையா? அப்புறம் யார் ரத்த சாட்சியை சாவுறது? யாரை கொண்டு குதிரையுடைய கடிவாளம் வரைக்கும் ரத்தம் ஓடும்? இதெல்லாம் வேதத்தில் அப்படியே அந்த அதிகாரத்தை பண்ணாங்க, தூக்கி போட்டாங்க. ஏன் தெரியுமா? அவங்களுக்கு அது புரியுது. அதையும் நம்ம சொல்லணும். அப்புறம் ஜனத்தை மண்டபடுத்தணும். இது புரிஞ்சதை சொல்லி கொடுக்கணும். ஏகோ சாட்சிகள் அப்படிதான். இந்த ரகசியத்துக்குள்ளே நம்ம போனோம். தேவன், பிதா, குமாரன், நம்ம போல மனுஷன் விட்டுரு. இயேசுதான் வந்தாச்சு, எல்லாம் ஒண்ணுதாடா, இயேசு புரியுறாங்க. ஆனா ரகசியத்தை விவரமா சொல்லிக் கொடுத்தது நாம் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், விசுவாசிக்க வேண்டிய விஷயம், அறிக்கையிட வேண்டிய விஷயம் இன்னதென்று நாம் வித்தியாசமாக சொல்லிக் கொடுத்து இந்த ஞானம் கேட்கிற விசுவாசிகளுடைய இதயத்தில் புகுத்தி வைக்கும் போது என்ன ஆயிடுறது? அவர்களுடைய மனக்கண்கள் திறக்கப்படுகிறது. விசுவாசத்தில் வளருகிறார்கள். சந்தேகங்கள் அனைவருடைய மனதில் இருக்கும். அநேகர் கேட்க மாட்டாங்க. ஐயோ, இது கேட்ட தப்பா ரைட்டா என்ன நினைப்பாங்களோ அதுல இருந்து வெளியில் வருவார்கள். அநேகருக்கு அவர்கள் பிரயோஜனப்படுவார்கள். இதனாலதான் அது சொல்லப்பட்டிருக்கு, நீ சாதாரணப்பட்டவன் அல்ல, நீ உலகத்தில் வீணான வேண்டியவன் அல்ல, நீ தேவனுடைய சன்னிதானத்தில் கனமுள்ளவன். உன்னை உலக தோற்றத்துக்கு முன்னே அன்பில் பரிசுத்தமும் குற்றம் இல்லாதவனுமா இருப்பதற்கு. அப்ப அன்பில் அசுத்தம் ஒன்று உண்டு, குற்றம் உண்டு. இது மனுஷ மத்தியில் அன்பு அல்ல. இது தேவன் கிறிஸ்துவுக்குள் தெரிந்து கொண்டார்னு சொல்லும் பொழுது கிறிஸ்துவுக்கும் நமக்கும் உள்ள அன்பில் தான் இந்த வித்தியாசம் வருகிறது. மனுஷனுக்கும் மத்தியில் அன்பில் அல்ல வித்தியாசம். கிறிஸ்துவுக்கும் நமக்கும் உள்ள அந்த வாழ்க்கையில், அந்த ஞானத்தில், அந்த அறிவில் குற்றமும் வரும், அசுத்தமும் வரும். எச்சரிக்கை. அதுக்கு ஒண்ணு இயேசு கிறிஸ்துவுக்குள் தெரிந்து கொண்டாருன்னு சொல்லியிருக்கிறாங்க. இல்லைன்னா அந்த வார்த்தை, அந்த கிறிஸ்துவுக்குள்ள வார்த்தை இல்லை, தேவனை தெரிந்து கொண்டிருந்தாருன்னு சொல்லியிருக்கலாம். அப்போ கிறிஸ்துவுக்கு நமக்கு ஒரு ஐக்கியம் உண்டு, அதில் அசுத்தம் வரும், அதில் குற்றம் உண்டாகும். எச்சரிக்கையாக இருக்கணும். அது இயேசு கடவுள் இல்லைன்னு சொல்றது அல்ல. அந்த அசுத்தம் அது வேற டாபிக், அது வேற விஷயம். நம்ம அது சம்மந்தப்பட்டு நாம் பார்க்க வேண்டாம். நாம் இந்த பார்க்கிற விஷயத்துக்குள்ளே நாம் கடந்து வருவோம். இதற்கு நாம் பார்க்கும் பொழுதுதான் தொடர்ந்து நாம் பார்க்கும்போது 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4வது வசனம், அந்த கிறிஸ்து யார் என்ற அறிவுக்குள் நாம் வருவோம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, எல்லாரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள். எப்படியெனில் அவர்களோட கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவை. இங்கு ஒரு ஐக்கியத்தை சொல்றாங்க, இங்கு ஒரு ஐக்கியத்தை சொல்லுகிறார். மோசே செய்வது அந்த விஷயத்தை பார்த்தார். மோசையை பற்றி தேவனே சாட்சி சொல்றார். என் வீடெங்கும் உண்மை உள்ளவர், உத்தமம் சாட்சி பெற்றவர். யார் இடத்துல? தேவன் சாட்சி சொல்றார். ஒரு மனுஷன்ல சாட்சி, தேவன் சாட்சி சொல்லுகிறார். அந்த மோசே ஜனங்களை இஸ்ரவேல் தேசத்திற்கு பாலைவனத்தில் வழி நடத்தின 40 வருஷத்துல ஒரு தடவை என்ன உண்டாயிடுச்சு? தண்ணி தாகம்
உண்டாயிற்று, தண்ணி கிடைக்கல. ஆண்டவர் சொன்னார், உன் கையில் இருக்கிற கோலால் முன்னாடி இருக்கிற கல்ல அடின்ட்டார். அடிச்சான், தண்ணி வந்துருச்சு. திருப்பி வருஷங்கள் கடந்து போய் பிரயாணம் தொடர்ந்துகிட்டே இருக்கு. மறுபடியும் தண்ணி பஞ்சம் உண்டாகிட்டு. உண்டாகும் பொழுது அப்பவும் மோசே போய் கதறினா தேவன்கிட்ட, ஜனங்க இந்த மாதிரி அழிவாங்களே, குடிக்க தண்ணி இல்லையே, நான் என்ன பண்றது இந்த ஜனங்களுக்கு தண்ணி கொடுக்கறதுக்கு? அப்போ ஆண்டவர் சொன்னார், ஒன்றும் கவலைப்படாத, நீ என்ன பண்ற, அந்த மலையின் இடத்துல போய் பேசு. இது மோசேக்கு புரியல. அவன் ஆவிக்குரிய மனிதன் தான். நம்மை காட்டிலும் நாம ஒண்ணுமே கிடையாது. வேதத்தில் இருக்கின்ற எல்லா தீர்க்கதரிசிகளை காட்டிலும் ஊழியக்காரர்களை காட்டிலும் அதிகமாக தேவனிடத்தில் பேசி வாழ்ந்த ஒரு தீர்க்கதரிசி மோசே போல முன்னும் பின்னும் ஒருவன் இருந்ததே இல்லை. அவன் ஒரு சின்ன மிஸ்டேக் செஞ்சு அவனுக்கு அந்த விஷயத்தை, அந்த ஐக்கியத்தை அவனுக்கு புரிஞ்சுக்கணும். பேசுன்னு சொன்ன உடனே இவனுக்கு என்ன ஒன்று ஆயிடுச்சு, கோபம். யாருக்கு? மோசே. முட்டாளா நான் கல் இடத்துல பேசின கல் தண்ணி வருமா? அன்னைக்கு அடிக்க சொல்லிட்டாரு. இது வசனம் நான் சொல்றேன், ஒரு மனுஷ சிந்தனையில நான் சொல்றேன். அந்த சிந்தனை மோசைக்கு வந்திருக்கும். அன்றைக்கு செய்தது போல இன்றைக்கும் என்ன செய்த, அடிச்ச உடனே தண்ணி வந்துடுச்சு. ஆனா அவருக்கு வலிச்சிருச்சு. இதன் நிமித்தம் என்ன செய்ய மாட்டார், வாக்தான தேசத்துக்குள் பிரவேசி. அவன் என்ன பெரிய குத்தம் செஞ்சான்? யோசிச்சு பாருங்க. அவன் என்ன பெரிய குத்தம் செஞ்சான்? அவன் கொலை செஞ்சானா? விபச்சாரம் செஞ்சானா? யெகோவா தேவன் இல்லைன்னு சொன்னானா? நீ பொய்யான தேவன் சொன்னானா? எங்களை கை நடத்தவில்லைன்னு சொன்னானா? சொல்லவே இல்லை. அவர் ஏற்கனவே சொன்னதுதான் இவன் செஞ்சான். ஏற்கனவே சொல்லியிருக்கிறார் அடின்னு, அதான் அடிச்சா. இப்ப பேசன்னு சொல்லும் பொழுது இவனுடைய சிந்தனைக்கு அது எட்ட மாட்டேங்குது. கல்லுக்கிட்ட போய் பேசினா இப்படி பார்த்தா அவனு சிந்திச்சிருப்பான். அடிச்சுட்டான். தண்ணி வந்துடுச்சு. ஜனங்க தண்ணி குடிச்சாங்க, இல்லைன்னு இல்லை. தாகமும் இருந்துருச்சு. ஆனா நீ போய் சேரல. இந்த குடிச்சவனும் போய் வசனம் சொல்லுது. எல்லாருக்கும் பிறகு நீங்க தொடர்ந்து வாசிக்கும் பொழுது வியாதி உண்டாகி எல்லாம் சத்தான். தண்ணி குடிச்சாங்களா? குடிச்சாங்க. தேவனிடத்துல மோசம் பேசினாரா? பேசுற. சின்ன மிஸ்டேக், பேசுறதுக்கு அடிச்சாங்க, அவ்வளவுதான். இதே போலதான் நம்முடைய வாழ்க்கை விஷயங்கள். அதுதான் பெருசு. இதுக்கு இப்படின்னு சொன்னா என்ன, இதுக்கு இப்படி அப்படி செஞ்சா என்ன, எல்லாம் ஒண்ணுதான். ஆண்டவர்னா பெரிய லென்ஸ் வச்சு பார்க்குறாரா, ஒவ்வொரு ஸ்டெப்பும் எப்படி போறாருன்னு? அப்படின்னா எவனுமே பரலோகம் போக முடியாது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். உலக வாழ்க்கையில் அவர் லென்ஸை வச்சு பார்க்கிறவர் அல்ல. எனக்கு தெரியும் மனுஷன் பலவீனம் உள்ளவர். என்னதான் சொன்னாலும் இவன் நாயை கழுவி நடுரோட்டு வீட்டில் வச்ச மாதிரி தான் இவனுக்கு எதிராக நல்லாவே தெரியும். ஆனால் அவர் லென்ஸை வச்சு பார்ப்பார் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை. உலக வாழ்க்கை லென்ஸ் வச்சு பார்க்க மாட்டார். பலவீனம் உள்ள மனுஷன் நல்லாவே. அதனால தானே சொன்னார் பவுல், இதே எழுதின பவுல் சொல்றார், தேவனே ஒரு முள்ளு என்னை கொட்டிக்கிட்டே இருக்கு என் சரீரத்தில், அது என்னை கனவீனப்படுத்துது, இது என்னை விட்டு அகற்றும். ஒரு பலவீனம் மாம்சத்தில் இருந்தது, என்னதுன்னு வேறும் சொல்லல, அது ரகசியமான ஒரு விஷயம். ஆண்டவன் உடனே உனக்கு இந்த பலவீனம் இருக்குப்பா, நீ இந்த ஊழியம் செய்யாத, அவ்வளோ நீ பரவாயில்ல வரமாட்டேன்னு சொன்னாரா? உன் பலவீனத்தில் என் பலம் உலக வாழ்க்கை. நல்லா புரிஞ்சுக்க, உலக வாழ்க்கை. உன் பலவீனத்தில் என் பலம் பூர்ணமாய் விளங்கும், நீ என்னுடைய வேலை செய்கின்ற. ஆனால் ஆவியுடைய விஷயத்தில் அவன் பெர்ஃபெக்டா அநேக விஷயம் சொல்ல முடியும்.
பழைய ஏற்பாட்டில் அந்த விஷயத்தை நம்ம பார்க்கலாம். உலக வாழ்க்கையில் தாவீதுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஏதாவது இருக்கு அவனுக்கு ரிசல்ட்? அவன் ஏதாவது மார்க் போடுற மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தான்? அவன் வாழவே இல்லை. அழகான பொண்ணுங்கள்லாம் இவன் மனைவி வைக்கிட்டாங்க. அதே நேரத்தில் தேவனுக்கும் அவனுக்கும் உள்ள சம்பந்தத்தில் அவன் பூர்ண புருஷனா. தேவன் மனுஷனை வானத்திலிருந்து அண்ணாந்து பார்க்கிறான். அவன் மண்ணென்று, அவன் ஒன்றும் பெரிய பவிழம் முத்து டைமண்ட் அவர் பார்க்கல. நீ என்னதான் மேலே போனாலும் நீ உலகத்துல நீ யாரு? மண்ணுதான். ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் வாழ்கிற விதத்தை ஒரு லென்ஸ் வச்சே பார்க்கிறேன். எல்லாவற்றையும் லென்ஸ் வச்சு தான் பார்க்கிறேன். உன் விசுவாசம் எப்படி, கேட்டதில் நீ எப்படி பள்ளி பெறுகிறாய், எல்லாம் உடைய ஜெப வாழ்க்கை எப்படி, சபை போவது எப்படி, வருவது எப்படி, உனக்கு கிடைச்ச ஞானத்தில் நீ எப்படி பழகி பெறுகிறாய், அவன் லென்ஸ் வச்சு தான் பார்க்கிறார். ஆனால் உலக வாழ்க்கை கொஞ்சம் அப்படிதான் இருக்கு. அதுக்கு தான் ரத்தம் செஞ்சிருக்கார். அதை ரீகன்சில் பண்ணும்படி, அதை பதிலுக்கு சீர்திருத்தம் செய்யும்படி ரத்தம் சிந்தியிருக்கிறார். எதுக்காக? நம்முடைய பாப சாபத்திலிருந்து விடுதலை பெருமை. ஆனா அவனுடைய வாழ்க்கை நீ பெற்ற அந்த இன்பத்தை எப்படி நீ செயல்படுத்துகிறாய், அப்பதான் உபதேசங்கள் தேவைப்படுகிறது, ஜெப வாழ்க்கை தேவைப்படுகிறது, எல்லாம் அங்கதான். அப்ப ஒரு மனுஷனுக்கு ரெண்டு விதமான வாழ்க்கை இந்த பூமியில் உண்டு. சிலர் கேட்பாங்க, ஓ உங்க பாஸ்டர் பெரிய யோகியமா, அந்த விசுவாசி 100% சரியா தான் இருக்காங்களா? இல்லை. ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் சரியாதான் கிடைச்ச ஞானத்தில் 100% இருக்கிறேன். கிடைக்காத ஞானம் எவ்வளவோ இருக்கு, அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே. எந்த அளவுக்கு ஞானம் எனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரோ அப்படிதான் நம்ம சொல்ல முடியும். நான் மட்டுமல்ல, நம்ம ஒவ்வொருவருக்கும் அந்த உரிமை உண்டு. கிடைச்ச ஞானத்தில் நான் 100% இருக்கிறேன். மற்ற விஷயம் என்ன பண்றது? போலீஸ்காரன் பிடிக்கிறான், ஏன்னா ஹெல்மெட் வச்சு போகல, இங்கே தான் சார் பக்கத்தில் வீட்டுக்கு போயிட்டு வரேன் சார். அவங்க நீதிமானான்னு கேட்டால் பதில் இருக்கா? உன் வீடு பக்கத்தில் இருக்கு, உன் வீடு எங்கேயோ இருக்கு. போலீஸ்காரன் அப்போ தப்பிச்சு கொள்றதுக்கு ஒரு விஷயம் சொல்லி நீ பாட்டு மாட்டேன், ஓ நீ போய் சொல்ற, சுட்டி காட்ட முடியுமா? எவ்வளோ வாழ்க்கை. ஒரு இன்டர்வியூக்கு போகிறேன், எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணுற நீ? நான் 10,000. இங்கே எவ்வளோ வாங்குறேன்? நான் 12,000 வாங்குறேன். ஏன் 10,000 எக்ஸ்பெக்ட் பண்ணுறப்போ? வீடு கிட்ட இருக்கு, இவன் வாங்குறது 5,000 தான். சம்பளம் கொஞ்சம் கூட்டி 10 கடை தான், அட்லீஸ்ட் 8க்காவது அவன் வருவான். 5 கடை 3க்கு நிற்பான். இது உலகத்துல நம்ம செய்யறோம் அந்த வேலை. உடனே பாரு விசுவாசியா இருந்து போய் சொன்னாங்க. ஒரு பிசினஸ் பண்றவன் 5 ரூபா போல 50 ரூபாய்க்கு விற்பான். கெஞ்சி கூத்தாலும் 50 பைசா குறைப்பான். அப்புறம் 1 ரூபா குறைப்பான், 5 ரூபா குறைப்பான். சார் கிடைக்கிறது 2 ரூபா சார். அவன் 2 ரூபா கிடைக்குது, அவன் 40 ரூபா கிடைக்குது. அதுக்குன்னு ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஒரு கஸ்டமர் வந்து உடனே, சார் இதுக்கு வேலை 5 ரூபா தான், நான் 50 ரூபாய்க்கு தான் விற்கிறேன், உங்களுக்கு எவ்வளோ மேல் கொண்டு தரணும்னு விருப்பம் கொடுங்கன்னு சொல்ல முடியுமே? சொன்னால் 10 பைசா மேலே வச்சுட்டு போயிட்டே இருப்பான். இந்த 5 ரூபா 10 பைசா வச்சு ஒரு 10 ரூபா 10 பைசாவில் இவனால் குடும்பம் நடத்த முடியுமா? வாடகை கொடுக்க முடியுமா? வேலைக்காரனுக்கு சம்பளம் கொடுக்க முடியுமா? அது உலக. அதே நேரத்தில் உன்னுடைய காணிக்கை, உன்னுடைய தசமபாகம், உன்னுடைய ஜெபம், உன்னுடைய சபைக்கு போவது வருவது, இதெல்லாம் அதுக்குரிய உன்னுடைய பைபிள் ரீடி, இயேசு பற்றி இன்னொருத்தர்கிட்ட சொல்றது, ஞானத்தில் பழகி பெறுகிறது, இதுக்கு 5 காசு செலவு இருக்கா? போய் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கா? இது பர்ஃபெக்டா இதில் லென்ஸ்லேயே பார்க்குறாங்க. அப்போ ஆவிக்குரிய விஷயம் உன்னால பெர்ஃபெக்ட் எந்த அளவுக்கு பண்ண முடியுமோ பண்ணிக்கிட்டே போகணும். 100க்கு 100 போயிட்டே இருக்கணும். அங்கே டிஸ்கவுண்ட் கிடையாது, 20% டிஸ்கவுண்ட். SC/STலேருந்து கிறிஸ்துவன் வந்தால் தானே, ஆனால் 40% டிஸ்கவுண்ட்லாம் கிடையாது. தேவனுக்கு முன்பாக SC/STலாம் கிடையாது. இங்கே தான் உலக வாழ்க்கையில் பரலோகம் போகிறதுக்கு ஒரே குவாலிஃபிகேஷன் தான். ஆகையினால் அதுக்குள் நாம் பழகி. புஸ்தகம் 51ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, நீதியை பின்பற்றி கர்த்தரை தேடுகிற நீங்கள் எனக்கு செவி கொடுங்கள்,
நீங்க வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலையும் நீங்க தோண்டி எடுக்கப்பட்ட துருவின் குழியையும் நோக்கி பாருங்கள். நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலையும் நீங்கள் தோண்டி எடுக்கப்பட்ட துருவின் குழியும் நோக்கி பாருங்கள். எதுக்கு நமக்கு நோக்கி பார்க்கணும்? நீ யாருன்னு அப்பதான் நீ எங்கிருந்து எடுக்கப்பட்டாய் அந்த ரகசியம் உனக்கு அங்க திரிய நோக்கி பார்த்தா. அப்ப எங்கிருந்து நீ வந்தியோ அங்கே நீ போய் சேர வேண்டும். நீ கிறிஸ்துவுக்குள் தேர்ந்து கொண்டேன் அந்த வசனம் சொல்லுங்க. அப்போ நீ வெட்டி எடுக்கப்பட்டது கிறிஸ்துவில் இருந்துதான். ஏனால் 1 Corinthians 10 நாம் படித்தோம். அந்த கண்மலையே அப்போ அந்த கண்மலையை நோக்கிப்பார். உன்னை வெட்டி எடுக்கப்பட்ட பள்ளம் இப்போது நிரம்ப வேண்டும் என்றால் யாரெல்லாம் கிறிஸ்துவில் எடுக்கப்பட்டார்களோ அவர்களெல்லாம் கிறிஸ்துவில் சேரும் பொழுதுதான் அந்த பள்ளம் மூடப்படுகிறது. நோக்கிப்பார். உன்னை நோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியை நீ என்ன பண்ற? நோக்கிப்பார். இன்னும் அந்த குழி அங்க இருக்கு. அது எப்போ அந்த குழி மூடும்? எப்போது சரி சமானமாகும்? நம்மை போல அநேக கிறிஸ்துவில் வர 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 அந்த வெட்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியும் நோண்டி எடுக்கப்பட்ட கண்மலையும் என்ன ஆயிடுது? எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை பர்வதத்துக்கும் கண்ணு என்ன சம்பந்தம்? அந்த பர்வதம் சொல்லப்பட்டிருக்கிறதுதான் என்னது? அப்ப எனக்கு ஒத்தாசை வரும் தேவனுக்கு நோக்கி பார்க்கிறேன் சொல்லப்பட்ட இந்த சிந்தனை அந்த காலத்தில் இருந்தது. அப்ப இந்த 33 கோடி தேவர்கள் செய்தவங்க என்ன செய்தாங்க? எங்கெல்லாம் மனுஷன் மூச்சு பிடிச்சி ஏற முடியாம பயந்து ஏறணுமோ அப்பேற்பட்ட உயரமான மலையில ஒரு கோயில் கட்டிட்டார். அங்க நீ பிரயாசப்பட்டு போய் அப்பனா பயங்கரமான விடுதலை ஆண்டவர். அங்க போன பிபி சரியாகுது, கொலஸ்ட்ரால் சரியாகுது, எல்லாம் சரியாகுது. அங்க போடுறதுனால அல்ல சரியாகுது. நீ ஏற மலையோட ஹைட்ல ஒரு பிபி எல்லாம் குறையுது, கொலஸ்ட்ரால் எல்லாம் உருகி போகுது. நீ சும்மா 10 தடவை மலை ஏறி இறங்கு, உனக்கு பிபி இருக்காது, கொலஸ்ட்ரால் இருக்காது, ஒண்ணுமே இருக்காது. மலை உச்சியில கொண்டு போய் வச்சான். எந்த அளவுக்கு அது உச்சி இருக்கோ, எந்த அளவுக்கு ஸ்ட்ரைட்டோ அந்த அளவுக்கு அங்க அதிசயம் ஜாஸ்தி. இவனும் செஞ்சான், அதேபடி செஞ்சான். அந்த மாதம் இந்த மாதம் இந்த கிருஷ்ணகிரியில இன்னும் ஒரு மாதம் இருக்கான். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் மலையில ஏறணுமா? உனையாவே கஷ்டப்பட்டு மலையேற சொன்ன? அது ஆண்டவர் கஷ்டப்பட்டு மலையேறி உனக்காக ரத்தம் செஞ்சிருக்கிறாரு. நீ எது கஷ்டப்பட்டு போய் மலையேற? அப்போ அப்படியே ராஜி மூச்சு முட்டுறதெல்லாம் நின்று போகும். இப்போ மூச்சு முட்டி ஏறுறான், பூமி லென்ஸ் எல்லாம் எடுக்கும், கிளியர் ஆயிடுச்சு. மூச்சு வாங்குறதுலயே திரும்பி கீழே வந்தால் பஞ்சியில் நடக்கிற மாதிரி இருக்கு. அப்படிதான் ஒரு விஷயம். அப்போ எல்லாரும் தங்களுடைய சிந்தனையின்படி செய்தார்கள். கண்மலை என்ற ஐடியா சிந்தனை இருக்கு. பர்வதங்களுக்கு மேலாக அப்ப அங்கதான் ஆண்டவர் இருக்கிறாரா வச்சான். போயிட்டு அவங்க வச்சான், போயிருந்து கீழே எல்லாம் இல்லை, அங்க இருக்க வச்சான். போப்போ அவன் யாரா இப்போ மலை எல்லா கடவுளும் இருக்கிற இடங்க மலைங்க மேலதான் இருக்கு, வேற எங்கேயுமே இருக்காது. நீங்க ட்ரெயின்ல எங்கேயாவது சென்னைக்கு எங்கேயும் தூரம் போய் பாருங்க, கண்ணுக்கு தெரியாத ஹைட்ல மலைக்கு மேல எங்கேயாவது லைட் கோயில் இருக்கும். அவன் எவனாவது பக்கத்துல கேட்டா என்ன கோயில் கேட்டா, ஐயோ சார் அது அங்க இருக்கு சார், திருவிழா ரொம்ப இது, இந்த மாசத்துல வந்தீங்கன்னா பயங்கர திருவிழா, என்ன அதிசயம். இன்னும் கடவுள் திட்டமா ரகசியத்தில் சொல்லுகிறது. என்னது? அவர் உங்களுக்குள் வாசம் செய்வதே இவனுக்கு உள்ள இல்ல, அங்க இருக்கு. இதெல்லாம் இந்த கண்மலை பர்வதங்கள் இப்படி எல்லாம் வேத வசனத்தில் இருக்கிற வார்த்தைகள் எடுத்து யோசித்து சிந்தித்து செய்தது, வேற ஒண்ணுமே இல்லை விஷயம். அப்ப அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? நீதியை பின்பற்றி கர்த்தரை தேடுகிற நீங்கள் செவி என் வார்த்தைக்கு செவி கொடுங்கள்.
நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலையும் நீங்கள் நோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியும் நோக்கி பாருங்கள். நோக்கினா பள்ளம் இருக்கு, உன்னுடைய பெயரும் அங்கு எழுதப்பட்டிருக்கு. நீ அங்கு போய் சேர வேண்டும். நீ வேற எங்கேயும் போய் சேராத. இன்னும் அந்த பள்ளம் நிரம்பாமல் இரு. நீ அங்கு போய் சேர வேண்டிய. அப்போ நீ ஏனோதானன்ற கிறிஸ்துவ வாழ்க்கை வாழாத வாழ்ந்த நீ அங்கே போய் சேர மாட்டாய். அங்கே போய் சேரலாம் அப்படின்னா பேர் இருக்க உன்னுடைய பேர் இருக்கிற பள்ளம் இன்னும் அது நிரப்ப வேண்டும். அந்த பள்ளம் சரிசமானம் ஆக வேண்டும். ஆதி காலம் முதல் இயேசு தேவனுக்குள் இருந்த ஐக்கியத்தின் ரகசியம், ஐக்கியத்தின் ரகசியம். அதனால நம்ம இயேசுக்குள் ஐக்கியப்பட வேண்டும் என்று சொல்றது இல்லாம வேற விஷயத்துக்காகவும் அவரை பற்றும் விசுவாசத்தால் அவருக்குள் நமக்கு தைரியமும் திருட நம்பிக்கையோட தேவனிடத்தில் சேரும் பாக்கியமும் உண்டாயிருக்கும். இதை நாம் புரிந்து கொண்டோமானால் மாசம் 1 லட்சம் ரூபாய் பேங்க் அக்கௌண்ட்ல வந்து சேரும். நாங்க இருக்கா? இல்ல. இதையெல்லாம் நீ தெரிந்து கொண்டா உனக்கு கிடைக்கிற உபயோகம் என்ன? உன்னுடைய பிரயோஜனம் என்ன? உனக்கு என்ன பிரயோஜனம் கிடைக்கும்? இதெல்லாம் விஷயம் தெரிஞ்சு கொண்டா திட்டமா அந்த வசனம் சொல்லுகிறது. அவரை பற்றும் விசுவாசத்தால். இப்படி இதெல்லாம் தெரிஞ்சு எப்படி வேணா இயேசு விசுவாசிக்கலாம். இயேசு கடவுள் விசுவாசிக்கலாம், இயேசு அப்பான்னு விசுவாசிக்கலாம், எப்படி வேணா அவன் விசுவாசிக்கிறான். ஆனா உண்மையான விஷயத்தை திட்டம் தெளிவாக நாம் புரிந்து கொண்டு அதன்படி நாம் இயேசுவை விசுவாசிக்கும் பொழுது அவருக்குள் நமக்கு என்ன உண்டாவது? தைரியமும் திட நம்பிக்கை. தைரியமும் இந்த தைரியம் எல்லா விஷயத்திலையும் திட எப்படி பணம் போகாம போவாத. நமக்கு தெரியல பிரதர், அது யாருக்கு பிரதர் தெரியாது, ஆண்டவருக்கு தான் தெரியும். அவனுக்கு திட நம்பிக்கை இருக்கா? ஆண்டவரை பத்தி நம்ம சொல்ல முடியாது. அவரை பத்தி நினைச்சு பார்க்கவே நம்மளால முடியாது. அவர் முன்னாடி நம்ம தூசி புழு குப்பை நிற்கவே முடியாது. உனக்கு எங்க தைரியம் நிற்கும்? உனக்கு எங்க தைரியம் இருக்கும்? அந்த நீ என்ன சொல்லுவ? அப்பேற்பட்டதும் சொல்லுவான். இந்த தூசை புழு கள்ள தூசி சொல்றான் பாத்தியா? சிந்தனையில ரொம்ப தன்னை தாழ்த்துறான்னு நினைப்பு. அவன் விசுவாசம் அப்படிதான் இருக்கும். அதான் அப்படிதான் சொல்லுவான். என்ன சொல்லுவான்? அப்பேற்பட்டவன் அந்த பக்கம் இந்த பக்கம் தொடப்பம் செருப்பு கறி இரும்பு இதெல்லாம் கையில் வச்சுக்கிட்டே இருப்பான். ஏன்னா இவன் தூசி தொடப்பத்தில் பொறுக்கணும் இல்லையா? இவன் குப்பை முகத்தில் அள்ளி போடணும். யூஸ் இல்லாத அப்ப இரும்பு துரும்பு பிடிக்குது, இதெல்லாம் கையில் வச்சுட்டு இருப்பான். ஆனா திட்டமா இங்க சொல்லுது, இதனால் அவரை பற்றும். அப்ப இப்படியுள்ள ஞானத்தால் அவரை நீ அறிந்து புரிந்து விசுவாசிக்கும் பொழுது உன்னில் ஆவிக்குரிய தைரியம் பெருகுது, திட நம்பிக்கை இன்னும் ஸ்ட்ராங், இன்னும் பலனுக்குள் பலன் அடையுது. அப்ப என்ன? அது உன்னை கண்ட அவன் ஓடுவான். எவன் ரத்த கையோட வரானோ அவன் ஓடுவான். ஐயோ வரான இந்த முன்னாடி பின்னாடி நிற்க கூடாதுப்பா, ஓடுவான். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, இயேசு கிறிஸ்துவானவர் அந்த சுடுகாடு வழியா போறார். சிமெட்ரி பக்கமா கல்லறை பக்கமா போறாரு. அப்ப ஒருத்தன் அலறி அடிச்சு, ஐயோ ஏன் என்ன இங்க வந்த, என்ன நரவு தள்ளுறதுக்கா என்னை விட்டு தூரம். இவரு ஏதோ சொன்னாரா? சும்மா அந்த பக்கம் சிரிப்பு என்ன செய்யறேன் நானு, ஐயோ அந்த மணிங்க மேல போயிட்டு சிரிப்பு போயிரு. அதே போல நம்ம போகும்போதெல்லாம் பைத்தியக்கார போது ஐயோ தேவகுமாரனா ஏன் வந்தா கத்தணும்னு சொல்ல வரல. உன்னுடைய வாழ்க்கைக்கு எகெயின்ஸ்டா வராம்பார், அதனால ஓடணும். ஐயோ இந்த குடும்பத்தில் நம்ம கையை வைக்க வேண்டாம், இப்போ வாழ்க்கை தொட வேண்டாம்ப்பா, நான் விட மாட்டேன், அவ்வளோதான். பெட்டர் இந்த ஏரியை விட்டு வெளியில போனோம். உன்னுடைய திட நம்பிக்கை. டிவியில் ஆட் வருது, அந்த டிஎம்டி ஸ்டீல், இந்த டிஎம்டி ஸ்டீல்
ஒருத்தன் புல்டோசர் வந்து இடிக்கிறான், ஐயோ வீடு விழுந்துருச்சு, அப்புறம் அதை அசையாம நிற்கும். இது இந்த டிஎம்டி திடமான இடிக்கிறான். இது அதை விட திடமான டிஎம்டி ஸ்டீல். இது புல்டோசர்ல ஆட்டம் பம்பு விழுந்தாலும் இது ஒண்ணுமே. அந்த ஸ்டீல் திட நம்பிக்கையும் தைரியமும் தேவனிடத்தில் சேரும் ஸ்லாகியமும். அப்ப தேவனிடத்தில் சேரக்கூடிய ஸ்லாகியத்துக்கு குறைவு என்ன தெரியுமா? தைரியம் இல்லாமல் இருப்பதும் திட நம்பிக்கை இல்லாமல். அதனால செவன்த் டேக்காரங்க சொல்றாங்க, நல்ல வாழ்க்கை வாழலாம், ஆனா பரலோகம் போறது யாரு நம்ம சொல்ல முடியாது, ஆண்டவருக்கு தான் தெரியும். அப்ப நீ நம்பிக்கை இல்லாத எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறாய், என்ன பிரயோஜனம்? இங்க சொல்லப்பட்டிருக்கு, ஆகையால் அவரை பற்றும் விசுவாசத்தால் உங்களுக்கு தைரியமும் திட நம்பிக்கையும் தேவனை சேரும் ஸ்லாகியமும் உண்டாயிருக்கு. அப்ப தேவனை சேர வேண்டும் என்றால் நமக்கு ஒரு தைரியம் இருக்கணும், நம்பிக்கை இருக்கணும். இது ரெண்டும் எப்படி உண்டாகும்? வசனத்தினுடைய சில விஷயங்கள் நம்முடைய தலையில் போனோம். அதனால அடிக்கடி சில வசனத்தை நான் சொல்றேன். அவரில் விசுவாசம் வைக்கிறவன் எத்தனை பேர், அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளையாகும்படி. அப்புறம் சாதாரணப்பட்டவன் அல்ல, நான் தேவனுடைய பிள்ளை. அது அப்படியே எக்கோ நடந்துகிட்டே இருக்கணும் வாழ்நாளெல்லாம் நம்முடைய மைண்ட்ல. நிறைய மலைகள் இடத்துல போய் சத்தம் போட்டு சும்மா நிப்பாட்டி பாருங்க, அப்புறம் கேட்டுக்கிட்டே இருந்தது கம்மியாகும். அந்த எக்கோ இருந்துகிட்டே இருக்கணும் நம்முடைய மைண்ட்ல. நான் தேவனுடைய பிள்ளை. நியாய தீர்ப்பு எனக்கு இல்லவே இல்லை, எல்லாம் தீர்க்கப்பட்டாயிற்று ஏற்கனவே. அதே யோவான் 3:18 இருக்கு. ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறன் எவனோ அவன் நித்திய அழிவுக்குள் போகாமல் நித்திய ஜீவனுக்குள் போவான் என்று தேவன் திருமணம் பற்றினா அங்க இருக்கு விஷயம். அப்ப யாருக்கு சுதந்திரம்? தேவனுடைய பிள்ளையாகி நமக்கு தான் சுதந்திரம். தைரியம் நம்பிக்கை இருக்கணும், இது பெருக்கணும். 10 ரூபா போட்டு 100 ரூபா இன்ட்ரெஸ்ட் வாங்குற போல இது போட்டு போட்டு போட்டுனா உள்ளத்துல பெருக்கணும். இது அப்பதான் தைரியம் நம்பிக்கை நமக்கு பெருகிட்டு. ஜனத்தை பார்த்தா பயம் இருக்கா, கூட்டத்தை பார்த்தா காலிடலாம், சாத்தானை பார்த்தா பயம் இருக்கா, 12 மணி 1 மணின்ற பயம் நமக்கு இருக்காது, மரண பயம் நமக்கு இருக்கவே இருக்காது. ஏன்னா சொன்ன உடனே மனதை அக்செப்ட் பண்ண மாட்டோம். ஐயோ சிஸ்டர் பிரதர் ஈத்திர நீ இப்படி நீ சொன்னல, அதனால ஆச்சின்னு ஒருத்தர் எதாவது சொல்லுவோம், அது உடனே மனசு இருக்கு, உடனே அது வந்துடும் மனசுல, அதுதான் அஃபெக்ட் பண்ணும். அது வராது நமக்கு. நம்முடைய விசுவாசத்துக்கும் திட நம்பிக்கைக்கும் மாறாக யார் எதை சொன்னாலும் அது ஒரு கடுகளவு கூட உள்ளுக்குள்ள அடப்புமா இருக்குது. அதெல்லாம் நான் கிறிஸ்துவ எப்ப சொல்ல முடியும்? இப்படி உள்ள விஷயங்கள் புரியும் பொழுதுதான் நான் சொல்ல முடியும். இது சொல்ல சொல்ல சொல்றவனும் கேள்விப்படுறான், நம்ம கூட ஒருத்தர் இருக்கிறான் பார். இப்ப நான் சொல்லுவோம், ஒருத்தர் இருந்து வேடிக்கை பார்த்துட்டே இருக்கான், அவனுக்கும் அவங்க காலையில் ஐயோ இந்த கூட்டத்துக்கு முன்னாடி நம்ம போய் நிற்க கூடாது, பயங்கரமான அவங்க விட்டு போயிடலாம். நம்மளை பத்தி நம்ம விட நல்லா அவனுக்கு தான் தெரியும், நமக்கே தெரியாது, ஆனா அவனுக்கு தெரியும் நம்மளை பத்தி. நான் அந்த நம்பிக்கை தைரியம் நமக்கு உண்டாக எதுவும் என்ன தீண்ட முடியாது, தொட முடியாது, சீண்ட முடியாது. நான் கிறிஸ்துவுக்குள் ரகசியம். ஏன்னா வசனம் சொல்லுது, உன்னை தொடுகிறவன் என் கண்மணியே. அப்ப எப்படிங்க ரத்த கை வரும், எப்படிங்க வன்கண் வரும்? அது இப்போ முதல்ல யாரை தொடுது? கிறிஸ்துவ தாங்க தொடுது. அது சும்மா விடுவார் அவரு? அவரை தொட்டு ஓட்ட பண்ணி தான் எனக்குள்ள வர்றேன், நான் அவருக்குள்ள இருக்கிறேன். அப்படி விசுவாசத்தை பழகி பெருக செய்யணும். வாழ்க்கையில ஒண்ணுமே நம் தீகா நடக்காது. நாம் கிறிஸ்துக்குள்ள வளரணும். ஆவிக்குரிய விஷயத்தில் 100% நம்ம பெர்ஃபெக்டா போயிட்டே இருக்கணும். உலக வாழ்க்கை பத்தி சிந்திக்கவே கூடாது. ஆவியானவர் எது வளர்த்துறாரோ அதெல்லாம் விட்டு விட்டு போயிட்டே இருக்கணும் முன்னுக்கு, அவ்வளவுதான். அப்பதான் திட நம்பிக்கை நம்மில் வளரும். இல்லைன்னா வளரவே நம்மில் குற்ற மனப்பான்மையும் பலவீனமான சிந்தையும் கொடுக்கும். எப்படி ஜெபிச்சா நான் ஒரு தூசி, உதவாதவன், குப்பை,
குருடன், கள்ளன், அயோக்கியன் இதெல்லாம் இருந்த ஒரு காலத்துல. இப்ப நான் குப்பையும் அல்ல, தூசியும் அல்ல, அயோகனும் அல்ல, உபயோக சூரியம் பெற்றவனும் அல்ல, யாரும் அல்ல. நான் இப்ப யாரு? இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தால் கழுகப்பட்டவன், தேவனுடைய பிள்ளை, உடன் சுதந்திரவன். பண்ணிக்கிட்டு இருக்கு சொன்ன வீதியில் நடக்க வேண்டியவன் தான். நாம் போய் குப்பையும் தூசிக்கணும். குப்பை தூசி என்ன பண்ணுவாங்க? பெருக்கி வெளியில தான் கொட்டுவாங்க. அங்க அழுகையும் பற்கடிப்பும் உண்டாகும். அந்த ஆண்டவர் சொல்லி கையை காலு கட்டி வெளியில போடுறான். அங்க அழுகையும், நான் அழுகையும் பற்கடிப்பும் போறவன் அல்ல, போக வேண்டியவன் அல்ல. நான் சந்தோஷமா அந்த பழுங்கு வீதியில் நடக்க, அப்புறம் தூசி எடுத்து இருந்தா நடக்குமா? அது இல்லை. தேவனுடைய பார்வையில் உயர்ந்தவன் என்ற சிந்தனை நமக்குள் இருக்கணும். இப்படி பெருகிக்கொண்டே நாம் இருக்க வேண்டும். எபிரேயர் புஸ்தகம் 4 அதிகாரம் 15-16. நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியன் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டு பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியனாக நமக்கு இருக்கிறார். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யவும் கிருபை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டை பாத்தீங்களா? தைரியமாய் கிருபாசன தண்டை சேரக்கிடவும். இப்படி பழைய ஏற்பாட்டுல பயத்தால ஆண்டவர் சொல்லுவாரோ, நான் இவ்வளவு பாவம் செஞ்சானே, எத்தனை முறை சொன்னானே, கேட்கலையே, ஆள் குடுறான் ரத்தத்தோட பயத்தில் பண்ணிப்பான். யாரு? ஆசாரி நிற்பான். அடி விழுமா, ஜீவன் போகுமா, உண்மை தெரியாது அவனுக்கு. அப்ப ஆண்டவர் சொல்லுவார், வந்து சொல்லுவான். அவனும் பயத்தில் நிற்பான். என்ன தண்டனை கொடுக்க முடியுமோ கிடைக்குமோ தெரியாது. யாருக்கு? முன்னாடி நிற்கிற அந்த காலத்துல இருந்த விசுவாசம். நாம் அப்படி இல்லையா? நாம் சோதிக்கப்பட்ட எல்லா சூழ்நிலையிலும் சோதிக்கப்பட்ட நம்ம எது செய்யறோம் அதெல்லாம் இயேசு கிறிஸ்து அனுபவிச்சிருக்கிறேன் இல்லையா? பெற்று பயத்தினால நித்திய ரட்சிப்பை நமக்கு கொடுக்கும்படிக்கு அவர் இப்போ நித்திய ஆசாரியனாக இருந்துட்டு அந்த கிருபாசன தண்டையில் யாஜகம் பண்ணிக்கிற பயமான கிருபாசனம் அல்ல, நியாயப்படுறது தொட்டா சாவான் அந்த கிருபாசனம் அல்ல. நம்மை மன்னித்து தேவனுடைய சிருஷ்டியாகி மாற்றிருக்கிற அந்த நித்திய கிருபாசன தண்டையில் நாம் தைரியமாக வந்து சேர கடவோம் இருக்கு. அப்ப இன்னும் நீ வரலன்னு அர்த்தம். சேர கடவோம். இன்னும் நீ வந்துட்டே இருக்கிற, வா தைரியமா, எதுக்கு பயப்படுற? திட நம்பிக்கையில என்னை யாரு வெளியேற்றவே